ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 71. இதில் காலம் பொன் போன்றது எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது காலத்தை வென்றவர் யாரும் கிடையாது. கால ரூபத்தில் உள்ள முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதே காலப்போக்கில் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து விடுகின்றார். ஜட உலகின் மிக உயர்ந்த பிரம்ம லோகமும் கூட இதற்கு விதி விலக்கு கிடையாது. இந்த கருத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை பதம் 11.32 காலோ அஸ்மி, அதாவது உலகங்களை அழிப்பதில் மிக பெரியவன் ஆன காலம் நான் என குறிப்பிடுகின்றார். இந்த காலத்தின் தாக்கத்தை பற்றி கவலைப்படாது வாழும் திருத ராஷ்டிரனை கட்டுப்படாத காலத்தின் போக்கை எடுத்து உரைத்து வாழ்க்கையின் உண்மையான ஆன்மீக பக்குவத்திற்கு அவரை கொண்டு வருகின்றார் விதுரர். மகாபாரத போர் ஆரம்பிக்கும் முன்பாக துரியோதனனால் அவையில் அவமரியாதை செய்யப்பட்ட விதுரர் தீர்த்த யாத்திரை சென்று விட்டார். தீர்த்த யாத்திரையின் போது மைத்ரேய மா முனிவர் இடம் இருந்து ஆத்மாவின் கதி பற்றிய ஞானத்தை பெற்று பக்குவம் அடைந்தார். இவ்வாறாக ஆத்ம ஞானத்தில் தலை சிறந்தவராக அவர் விளங்கினார். பல பக்குவமான கேள்விகளை மைத்ரேயர் இடம் இருந்து வினாக்கள் வினவி பகவான் கோவிந்தனின் பக்தியில் தன்னை நிலை நிறுத்திய விதுரர் அதன் பின்பு தன்னுடைய வினாக்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். இப்பொழுது மகாபாரத போர் முடிந்த பின்பு தீர்த்த யாத்திரை சென்று இருந்த விதுரர் ஆத்ம ஞானம் பெற்றவராக அஸ்தினாபுரம் திரும்பிவிட்டார். ஆத்ம ஒளி பெற்றவராய் அஸ்தினாபுரம் திரும்பிய விதுரரை காண பாண்டவர்களும் மற்றவர்களும் ஆவலுடன் விரைந்து வந்தார்கள். இழந்த உணர்வை நீண்ட காலத்திற்கு பின்பு பெற்றவர்கள் போல் அவர்கள் அனைவரும் காணப்பட்டார்கள். போன உயிர் திரும்பி வந்தவர்கள் போல் அவர்கள் விதுரரை அணுகினார்கள். இப்பொழுது மகாராஜா யுதிஷ்டிரர் விதுரருக்கு ஆசனம் அளித்து தகுதியான வரவேற்பு அளித்தார். பின்னர் விதுரர் உணவு அருந்தி ஓய்வு எடுத்த பின்பு மன்னர் யுதிஷ்டிரர் தங்களையும் தங்கள் தாயார் குந்தியையும் விதுரர் எவ்வாறு பலவிதமான துயரங்களில் இருந்து பாதுகாத்தார் என்பதை நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். பின்னர் தீர்த்த யாத்திரையின் போது விதுரர் தன்னை எவ்வாறு பராமரித்து கொண்டார் எனவும் எந்த புண்ணிய தலங்கள் அவர் சேவையை பெற்றன எனவும் வினவினார். மேலும் அவர் துவாரகை சென்றாரா எனவும் அங்கு பகவான் கிருஷ்ணரும் மற்ற யதுக்களும் நலமா எனவும் வினவினார். இப்பொழுது விதுரரும் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். ஆனால் பாண்டவர்கள் துக்கப்படுவதை விரும்பாத விதுரர் யது வம்சத்தின் அழிவை மட்டும் தெரிவிக்கவில்லை. இப்பொழுது தன் உடைய உறவினர்களால் தெய்வமாக கருதி நடத்தப்பட்ட விதுரர் உண்மையில் தன்னுடைய மூத்த சகோதரன் ஆன திருத ராஷ்டிரரின் மனப்பாங்கை சரி செய்து அதன் மூலம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தவே சில காலம் அஸ்தினாபுரத்தில் தங்கினார். மகான் விதுரர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர். அவர் ஜடம் வாழ்க்கையின் வசதிகளை அனுபவிப்பதற்காக அஸ்தினாபுரம் திரும்ப கிடையாது. அஸ்தினாபுரம் அரண்மனையில் யுதிஷ்டிரர் அளித்த வசதிகளை எல்லாம் தன்னுடைய சுய கருணையினால் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் அஸ்தினாபுரம் வந்ததின் உண்மையான நோக்கம்
ஜட வாழ்வில் அளவுக்கு அதிகமாக மூழ்கி கிடந்த தன்னுடைய மூத்த சகோதரன் ஆகிய திருத ராஷ்டிரரை அதிலிருந்து விடுவிப்பது ஆகும். திருத ராஷ்டிரரை ஆன்மீக அறிவில் உயர் பக்குவத்திற்கு கொண்டு வரவே விதுரர் அஸ்தினாபுரம் வந்து இருந்தார். ஜட வாழ்க்கையில் வீழ்ந்து கிடக்கும் பக்குவம் அற்ற ஆத்மாக்களுக்கு ஆன்ம ஒளியூட்டுவதே பக்குவப்பட்ட ஆத்மாக்களின் கடமை ஆகும். தன்னை உணர்ந்த ஆத்மாக்களின் வார்த்தைகள் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் உறங்கி கிடக்கும் இதயத்தில் செயல்பட்டு ஆன்மீக விழிப்பினை தருகின்றது. குடும்ப வாழ்வில் அளவிற்கு அதிகமாக ஈடுபட்டு அதே நினைவில் மூழ்கியவர்களை வெல்ல முடியாத காலம் நுண்ணியமாக வென்று விடுகிறது. இந்த உண்மையை நன்கு உணர்ந்து இருந்த விதுரர் திருத ராஷ்டிரர் இடம், ஓ எனது அருமை ராஜனே, தயவு செய்து உடனே இங்கிருந்து வெளியேறுங்கள், சீக்கிரம் வெளியேறுங்கள். பயம் உங்களை எவ்வாறு பற்றி கொண்டது என்பதை பாருங்கள் என திருத ராஷ்டிரருக்கு அவரை அணுகும் பயங்கரமான சூழ்நிலையை சுட்டி காட்டினார். திருத ராஷ்டிரர் தானும் தன் உடைய பரம்பரையினரும் மன்னராக எல்லாவிதமான குறுக்கு வழிகளையும் பின்பற்றினார். ஆனால் பகவான் கிருஷ்ணர் கருணையினால் அவருடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்து விட்டன. இறுதியில் உற்றார் உறவினர், சொத்து மற்றும் சுகம் எல்லாவற்றையும் இழந்தவர் ஆனார். அவர் இருந்த போதிலும் யுதிஷ்டிர மகாராஜா தன்னுடைய கடமை என கருதி திருத ராஷ்டிரரை ராஜ மரியாதையுடன் கௌரவமாக நடத்தினார். திருத ராஷ்டிரரும் தன்னுடைய வாழ்நாளின் எஞ்சியிருக்கும் சொற்ப நாட்களை தான் ராஜா அல்லது ராஜா யுதிஷ்டிரின் கௌரவமான பெரியப்பா என்ற மமதையுடன் மயக்கத்தில் சந்தோஷமாக கழித்து வந்தார். இப்பொழுது விதுரர் தன்னுடைய சகோதரனை இந்த பொய் மயக்கத்தில் இருந்து வெளிக்கொணர விரும்பினார். உண்மையில் ராஜன் அல்லாத தன்னுடைய சகோதரனை ராஜன் என ஏளனமாக அவர் விழித்தார். எல்லோருமே காலத்தின் சேவகர்கள். இறப்புக்கு மற்றொரு பெயர் காலன். இந்த காலமும் காலனும் யாருக்காகவும் காத்து இருப்பது கிடையாது. ராஜன் என்றால் கட்டளை இடக்கூடியவர். ஆனால் எந்த ராஜனின் கட்டளைக்கும் காலம் பணிவது கிடையாது. ஆகையால் இந்த ஜட உலகில் யாரும் ராஜா கிடையாது. திருத ராஷ்டிரனுக்கு அவருடைய பொய்யான நிலையையும் பயம் தரக்கூடிய காலமும் அவரை விரைவாக நெருங்குவதையும் உணர்த்த விதுரர் விரும்பினார். அவரை நெருங்கும் பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றப்பட அவர் விரும்பினால் இந்த பொய்யான சுக வாழ்க்கையில் இருந்து விரைவில் அவர் வெளியேற வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டார். இந்த ஜட உலகில் உள்ள யாராலும் இந்த பயங்கரமான நிலையை சரி செய்ய இயலாது. பிரபுவே, கால ரூபத்தில் நம் அனைவரையும் பகவானே அணுகி இருக்கின்றார். காலத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள அனைவரும் தங்களுக்கு மிகவும் பிரியமான தங்கள் வாழ்வையே அந்த காலத்தின் போக்கில் இழக்க வேண்டும் என இருக்கும்போது சொத்து, சுகம், வீடு, வாசல், மனைவி மற்றும் மக்களை பற்றி சொல்ல என்ன இருக்கின்றது என்றார் விதுரர். பகவான் கால ரூபத்தில் ஜட உலகின் அனைத்து உலகங்கள் உட்பட அனைத்தையும் அழித்து விடுகின்றார். இந்த அழிவில் இருந்து இந்த ஜட உலகில் யாரும் தப்பிக்க முடியாது. காலத்தின் வேகத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. உடல் வேதனை எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் யாரும் இறக்க மட்டும் விரும்புவது கிடையாது. இறப்புக்கும் முதுமைக்கும் இன்று வரை தீர்வு ஏதும் கிடையாது. இறப்பு நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதற்கு காலம் தரும் முன் அறிவிப்பே முதுமையாகும். காலத்தின் அழைப்பையோ
அல்லது தீர்ப்பையோ யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்க முடியாது. எனவே காலத்தின் இந்த பிரச்சனைக்கு மாற்று வழி ஏதும் இந்த ஜட உலகில் யாரிடம் இருந்தும் எங்கிருந்தும் கிடைக்காது என விதுரர் திருதராஷ்டிரரிடம் தெளிவுபடுத்துகின்றார். இப்பொழுது நம்முடைய தினசரி வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு உட்படாத எத்தனையோ விஷயங்கள் வந்து போகின்றன. நாம் அவற்றை அனுபவித்து தீர வேண்டும் அல்லது பொறுத்து போக வேண்டும். இதுதான் காலத்தின் கோலம் ஆகும் என்றார் விதுரர். இந்த ஜட உலகில் யாரும் இறப்பை கட்டுப்படுத்த இயலாது என்பதால் இறப்பே இந்த ஜட உலகில் பகவானாகும். இந்த கருத்தே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை பதம் 10.34 கூறுகின்றார். ஓ, எல்லாவற்றையும் அழிக்கும் இறப்பாக நான் இருக்கின்றேன் என உறுதிப்படுத்துகின்றார். மிக மிக உயர்ந்த உலகமான பிரம்மலோகம் முதல் கொண்டு எங்கெல்லாம் காலத்தின் ஆதிக்கம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்ற 4ம் இருக்கின்றன. ஓ, உங்கள் தந்தை, சகோதரர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் புத்திரர்கள் அனைவரும் இறந்து ஆகிவிட்டது. உங்களுடைய வாழ்வின் பெரும் பகுதியும் கழித்து ஆயிற்று. உங்கள் உடலும் முதுமை அடைந்துவிட்டது. நீங்களும் மற்றவர் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றார் விதுரர். காலத்தின் தாக்கத்தால் உண்டான ஸ்திரமற்ற தன்மை திருதராஷ்டிரருக்கு விதுரர் இங்கே நினைவு ஊட்டுகின்றார். அவருடைய தந்தை விசித்திர வீரியன், சகோதரன் பாண்டு ஆகியோர் நீண்ட காலம் முன்பே மரணம் அடைந்து விட்டார்கள். நடந்து முடிந்த பெரும் போரில் அவருடைய அனைத்து புத்திரர்களும் பேரப்பிள்ளைகளும் நலன் விரும்பிகளான பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் மற்றைய அரசர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இத்தனை பேர்கள் மறைந்தும் தன்னுடைய வாழ்க்கை இன்னும் நீடிக்கலாம் என நினைக்கும் திருதராஷ்டிரருக்கு ஒவ்வொருவரும் பகவான் கருணையாலும் தனது செயல்களாலும் தான் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விதுரர் நினைவூட்டுகிறார். பகவான் கிருஷ்ணரால் பாதுகாக்கப்படாத யாரையும் நண்பனோ, பிள்ளையோ, தந்தையோ, சகோதரனோ, நாடோ அல்லது வேறு யாருமோ காப்பாற்ற முடியாது என்றார் விதுரர். ஓ, பிறந்ததில் இருந்து பார்வை அற்றவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது காதும் கேட்காமல் போய்விட்டது. நினைவும் மந்தமாக உள்ளன. பற்களும் ஆடி கொண்டு இருக்கின்றன. செரிக்கச் செய்யும் அக்னியும் பலகீனமாக உள்ளது. இருமும் போது ராகத்துடன் கபம் வெளியே வருகின்றது. அடுத்ததாக இறப்பின் முன்னோடியான முதுமையின் பல அடையாளங்கள் திருதராஷ்டிரர் இடம் தோன்றி இருக்கின்றன. ஆனாலும் அவர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இருப்பதையும் விதுரர் சுட்டி காட்டுகின்றார். இந்த ஜட உடலானது பிறந்து வளர்ந்து சில காலம் இருந்து இன பெருக்கம் செய்து தளர்ந்து கடைசியாக மறைந்து போகின்றது. ஆனால் இந்த 6 விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகும் இந்த அழியும் உடலை மனிதன் நிரந்தரமாக வைத்திருக்க பார்க்கின்றான். வீடும் நாடும் சொத்தும் சுகமும் உறவும் தன்னை காப்பாற்றும் என அவன் கனவு கண்டுகொண்டு இருக்கின்றான் என்றார் விதுரர். இந்த தற்காலிக உடலை ஒரு நாள் விட வேண்டும் என்பதை முற்றிலும் மறந்தவனாக நிரந்தரமற்ற இந்த உடலை நிலைநாட்ட அல்லும் பகலும் பாடுபடுகின்றான். விதுரர் போன்ற மகான்கள் மக்களின் பலவிதமான விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் வாழ்வின் உண்மை நிலையை பிரச்சனைகளான பாமர மக்களுக்கு எடுத்து உரைத்து அந்த பிரச்சனைகள் தீர வழியும் காட்டுகின்றார். ஓ ஐயகோ, ஜீவனின் உயிர் வாழும் ஆசைதான் எவ்வளவு பலமாக உள்ளது. பீமன் உண்டு மிஞ்சிய எச்சில் உணவை உண்டு வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல நாயைப் போல்
அல்லவா நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். விஷம் கொடுத்தும் ஆயுதங்களாலும் யாரை அழிக்க முயன்றீர்களோ இப்பொழுது அவர்கள் தயவில் இத்தகைய கேவலமான வாழ்க்கையை வாழ்வது தேவை கிடையாது. அவர்களுடைய மனைவியை மானப்பங்கப்படுத்தி அவர்கள் சொத்தையும் ராஜ்யத்தையும் நீங்கள் கவர்ந்தீர்கள். நீங்கள் உயிர் துறக்க விரும்பாவிட்டாலும் உங்கள் கௌரவத்தையும் மானத்தையும் பணையை வைத்து நீங்கள் உயிர் வாழ விரும்பினாலும் பழைய துணி போல் உங்கள் உடல் கட்டாயமாக தேய்ந்து சிதைந்து போகும் என்றார் விதுரர். திருதராஷ்டிரரின் அனைத்து புத்திரர்களும் போரில் பீமனால் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் அதே பீமன் தயவில் திருதராஷ்டிரர் வாழ்வது உயிர் வாழும் ஒரே ஆசையினால் தானே. மேலும் திருதராஷ்டிரர் யார் யாரை எல்லாம் அழிக்க முயன்றாரோ அவமானப்படுத்தினாரோ அவர்களின் தயவில் வசதியாக கௌரவமாக வாழ்க்கை வாழ்வது கேவலம் கிடையாதா என்றார் விதுரர். ஓ, யாரும் அறியாத தொலை தூரத்திற்கு சென்று எல்லா பொறுப்புகளில் இருந்தும் விடுபட்டவனாக இந்த உடல் பயன் அற்றதாக போகும் பொழுது அதனை உகுப்பவன் தீரன் என அழைக்கப்படுகின்றான். தானாகவோ அல்லது மற்றவர்களால் தூண்டப்பட்டோ நிலையற்ற துன்பகரமான இந்த ஜட உலகின் தன்மையை புரிந்து கொண்டு தன்னுடைய இதயத்தில் வாழும் ஹரியையே முற்றிலும் நம்பியவனாக இல்லத்தை விட்டுவிட்டு நீங்குபவன் மனிதர்களில் உத்தமம் ஆனவன் ஆகின்றான். ஓ, தயவு செய்து உடனே உறவினர்கள் யாரும் அறியாமல் வடக்கு நோக்கி புறப்படுங்கள். விரைவில் மனிதர்களுடைய நற்குணங்கள் எல்லாம் நலிவு அடையச் செய்யும் காலம் களி காலம் வரப்போகின்றது என்றார் விதுரர். ஆன்மீக சாதகர்கள் தீரன், சந்நியாசி, நரோத்தமன் என மூவகைப்படுவார்கள். குடும்ப பொறுப்புகள் முதலான எல்லா பொறுப்புகளில் இருந்து விலகி அதனால் சஞ்சலம் அடையாதவன் தீரன் என அழைக்கப்படுகின்றான். விரக்தியான உணர்வினால் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவன் சந்நியாசி என அழைக்கப்படுகின்றான். ஓ, பரமாத்மாவாக தன்னுடைய இதயத்தில் வாழும் பகவான் கிருஷ்ணரே முற்றிலும் நம்பியவனாக இல்லத்தை துறந்து கேட்பதாலும் உச்சரிப்பதாலும் தெய்வீக உணர்வை விழித்து எழச் செய்யும் பகவான் கிருஷ்ணரின் உண்மையான பக்தன் நரோத்தமன் என அழைக்கப்படுகின்றான். இந்த மூவர்களின் நரோத்தமன் உயர் நிலை ஆவான். ஆனால் பகவான் கிருஷ்ணரையே முற்றிலும் சரண் அடைந்த நரோத்தமனின் நிலையை அடைவது கலியுகத்தில் சாதாரண மனிதனுக்கு சாத்தியம் கிடையாது. ஆகையால் சந்நியாசியாகவோ அல்லது நரோத்தமனாகவோ ஆக இயலாவிட்டாலும் பரவாயில்லை. குறைந்தபட்சம் ஆன்மீக சாதகனின் ஆரம்ப நிலையான தீரன் நிலையையாவது அடையும்படி மகான் விதுரரால் திருதராஷ்டிரர் அறிவுறுத்தப்பட்டார். தீரன் நிலை சந்நியாசி நிலைக்கு முன்னோடி. சந்நியாசி நிலை நரோத்தமன் அல்லது பரமஹம்சா நிலைக்கு முன்னோடி. இடைவிடாத தொடர்ந்து தன் உணர்வுக்கான சாதனைகளால் தீரன் நிலையில் இருந்து ஒருவன் நரோத்தமன் நிலையை அடைய இயலும் என்பதால் குறைந்தபட்சம் தீரனாகும்படி திருதராஷ்டிரரை விதுரர் வற்புறுத்துகின்றார். குறைந்தபட்சம் ஒருவர் தன்னுடைய இல்லத்தில் பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமங்கள், குணம், ரூபம் மற்றும் லீலைகள் இவற்றை தூய பக்தர்களின் சத்சங்கத்தில் கேட்கவும் உச்சரிக்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். இத்தகைய பயிற்சி ஒருவருடைய தெய்வீக உணர்வை விழித்து எழச் செய்ய உதவும் என்றார் விதுரர். இப்பொழுது இதையெல்லாம் கேட்ட திருதராஷ்டிரன் தான் கேட்ட ஆத்ம ஞானத்தில் முழுவதும் நம்பிக்கை வைத்து தன்னுடைய உறுதியான மனதால் தன் குடும்ப பாசத்தை துறந்து தன்னுடைய இளைய சகோதரன் ஆன விதுரரின் அறிவுரைப்படி அரண்மனையை விட்டுவிட்டு நீங்கி விடுதலை பாதை நோக்கி வெற்றி நடை போட்டார். இப்பொழுது துறவு பூண்டவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இமயம் நோக்கி தனது கணவன் செல்வதைக் கண்ட காந்தாரி
தானும் தன்னுடைய கணவனை பின்தொடர்ந்து சென்றாள். ஸ்ரீமத் பாகவதம் 1.13.29. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.